இப்போ நம்ம சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் உருவாக்கிக்கிறோம். அதுக்குள்ளே சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் மதுரைன்ற 3 அரே எலிமெண்ட்ஸை வச்சுக்கிறோம். சிட்டிஸ் 2ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வேரியபிள் உருவாக்குறோம். அதுக்குள்ளே மேலே இருக்கிற சிட்டிஸோடைய எல்லா அரே டேட்டாவையும் காப்பி பண்ணலாம்னு நினச்சி அந்த வேரியபிளை அப்படியே அசைன் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதால அந்த அரே அப்படியே காப்பி பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கான்சோல் லாக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் சிட்டிஸ் மற்றும் சிட்டிஸ் 2ன்ற இந்த 2 வேரியபிளையும் கான்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போட்டு இந்த ஸ்கிரிப்டை இந்த HTMLக்குள்ளே போட்டு இந்த HTML ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்கிரிப்ட் இப்போ ரன் ஆகுது. கான்சோல் லாகில் பார்த்தீங்கன்னா 2 அரேக்கான டேட்டாவும் தெரியுது. முதல்ல இருக்கிறது சிட்டிஸ் மற்றும் ரெண்டாவது இருக்கிறது சிட்டிஸ் 2. இப்போ இந்த சிட்டிஸ் 2 வேரியபிள்குள்ளே நான் புதுசாக வேலூர்னு ஒரு எலிமெண்ட்டை புஷ் பண்ணுறேன். அப்போது புது எலிமெண்ட் இந்த சிட்டிஸ் 2 வேரியபிளில் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சிட்டிஸில் ஏற்கனவே பழைய டேட்டா என்ன இருக்கோ அதுதான் இருக்கும்னு நினைக்கிறோம். கான்சோல் லாகில் போய்ட்டு நம்ம கீழே போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குதுன்னு இப்போ பார்த்தா ரெண்டுமே ஒரே டேட்டாவாக தான் இருக்குது. ஆக சிட்டிஸ் மற்றும் சிட்டிஸ் 2 ரெண்டுத்துலேயுமே வேலூர்ன்ற எலிமெண்ட்டானது இன்சர்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி வேரியபிள் அசைன் பண்ணுறதால ஒரு அரே டேட்டாவானது இன்னொரு அரே டேட்டாவுக்கு காப்பி செய்யப்படாது. அதோடைய ரெஃபரன்ஸ் எப்போயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இதனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் மாற்றப்படும். இப்போ காப்பி பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் காப்பி வித் ஸ்லைஸ் மெத்தட். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், சிட்டிஸ் 2 வேரியபிளை உருவாக்கிக்கிறோம். அதுக்குள்ளே சிட்டிஸ் அப்படின்ற அந்த வேரியபிள்லேருந்து நம்ம ஸ்லைஸுன்ற ஒரு மெத்தடை கால் செய்கிறோம். ஸ்லைஸுன்ற மெத்தட்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தா அந்த இண்டெக்ஸ்லேருந்து எல்லா டேட்டாவையும் காப்பி பண்ணிடும். இங்கே 0 இண்டெக்ஸ் கொடுக்கறதால 0லேருந்து எல்லா டேட்டாவையும் எடுத்துரும். ஆக மொத்த டேட்டாவும் காப்பி செய்யப்பட்டுரும் சிட்டிஸ் 2 வேரியபிளுக்கு. இப்போ சிட்டிஸ் 2ல் எப்பவும் போல் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி புதுசாக ஒரு எலிமெண்ட்டை நம்ம புஷ் பண்ண போகிறோம். வேலூருங்கிற அந்த எலிமெண்ட்டை இப்போ புஷ் பண்ணால் இந்த சிட்டிஸ் 2 வேரியபிளில் மட்டும் அது வேலை வந்திருக்கான்றதை மட்டும் தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் எப்பவும் போல் சிட்டிஸ் மற்றும் சிட்டிஸ் 2 இந்த 2 வேரியபிளோடைய அவுட்புட் என்னங்கிறத கான்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு பார்க்குறோம். இதோடைய அவுட்புட் பார்க்கறதுக்கு ப்ரௌசரில் போய் கான்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த வேரியபிளுடைய டேட்டா எந்த ஒரு மாற்றத்தையும் அடையலை. கீழே இருக்கிறது மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு. இதில் மட்டும்தான் வேலூர்ன்ற எலிமெண்ட் வந்திருக்கு. ஆக இந்த இடத்துல நம்ம சரியாக காப்பி பண்ணியிருக்கோம்னு தெரியுது. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் காப்பி வித் கான்கேட் மெத்தட். இதில் என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் சிட்டிஸ் 2 வேரியபிள்னு ஒன்று உருவாக்கிக்கலாம். அந்த வேரியபிளுக்கு வேல்யூவாக எம்டி அரே பிராக்கெட்ஸ் கொடுக்கலாம். இதுதான் எம்டி அரே டிக்ளேர் பண்ணுறதா ஒரு அர்த்தம். இதில் டாட் வச்சிங்கன்னா கான்கேட்னு ஒரு மெத்தட் கிடைக்கும். அந்த கான்கேட் மெத்தடில் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு அரே வேரியபிள் இருந்ததுன்னா அதை கொடுக்கலாம். அதோடைய டேட்டா மொத்தமும் இந்த புது எம்டி அரேக்குள்ளே கொண்டு வரப்பட்டுரும். அப்படி பார்க்கும்போது மேலே இருக்கிற இந்த சிட்டிஸ் வேரியபிளை எடுத்து இது உள்ளே கொடுக்குறேன். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் இந்த எம்டி அரேக்குள்ளே கொண்டு வரப்பட்டுரும். புது டேட்டாவாக தான் இந்த சிட்டிஸ் 2குள்ளே இப்போ இருக்கும். அது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்பவும் போல் வேலூருங்கிற ஒரு எலிமெண்ட்டை இந்த சிட்டிஸ் 2 வேரியபிளுக்குள்ளே புஷ் பண்ணலாம். இதோட அவுட்புட் என்னங்கிறத மறுபடியும் போய் ப்ரௌசரில் பார்க்கலாம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே இருக்கிற டேட்டா எந்த ஒரு மாற்றத்தையும் அடையலை. கீழே இருக்கிறது மட்டும்தான் மாறி இருக்குது. ஆக இந்த ஒரு மெத்தடும் நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் போக இன்னொரு ஒரு மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் கடைசி மெத்தட். அது என்னென்னா காப்பி வித் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இந்த மெத்தடில் எப்பவும் போல் சிட்டிஸ் 2ன்ற வேரியபிளை உருவாக்கிக்கலாம். அதுக்கு வேல்யூவாக எம்டி ப்ராக்கெட்டை இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் காப்பி பண்ண போகிற அரே வேரியபிளை உள்ளே கொடுத்துருங்க. அந்த அரே வேரியபிளுக்கு முன்னாடி 3 டாட் வைங்க. இந்த 3 டாட் தான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு சொல்லப்படுது. இதுதான் ஏற்கனவே இருக்கிற அந்த அரே வேரியபிளில் இருக்கிற மொத்த எலிமெண்ட்ஸையும் எம்டிஆர் இருக்கிற அந்த அரே பிராக்கெட்ஸில் கொண்டு வரப்பட்டுரும். அப்போ புது அரேவாக தான் சிட்டிஸ் 2க்கு உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த அரே. இப்போ எப்பவும் போல் சிட்டிஸ் 2க்கு புதுசாக ஒரு எலிமெண்ட்டை புஷ் பண்ணி பார்க்கலாம். அதோடைய அவுட்புட் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ மேலே இருக்கிற அந்த சிட்டிஸ் 2 எப்பவும் போல் மாற்றப்படாமல் இருக்குது. கீழே இருக்கிறத மட்டும்தான் நம்ம மாற்றிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த 3 மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வேரியபிள்குள்ளே இருக்கிற அரே டேட்டாவை இன்னொரு ஒரு வேரியபிளுக்கு காப்பி செய்ய முடியும். இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் ரொம்ப உங்களுக்கு எளிமையாக தெரியுதோ, ரொம்ப பயன்படும் விதமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு அரேவை காப்பி பண்ணுறதுக்கான வழிகள் என்னென்னன்றதை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நன்றி.